ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி நினச்சா எனக்கு ஒரு பக்கம் பாவமாக இருக்குது, ஒரு பக்கம் கோவமாக இருக்குங்க. அதை பற்றி என்கிட்ட கேள்வியே கேட்காதீங்க. பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து எதிரான ஓடிஐ சீரீஸை ஒயிட் வாய்ஸ் ஆயிருக்காங்க நம்ம பாகிஸ்தான் அணி. கோவத்துடன் முன்னாள் பாகிஸ்தான் அதிரடி வீரர்னு சொல்லாங்க, கேப்டன் சொல்லலாம். அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்துடன் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி முடிஞ்சோடனே நம்ம பாகிஸ்தான் அணி நியூசிலாண்டுக்கு போனாங்க. நியூசிலாந்து அணியோட சின்ன பசங்களை வச்சு ஆடினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா T20 சீரீஸை 4-1 சொல்லிட்டு தோத்துட்டாங்க. இந்த ஓடிஐ சீரீஸ் விளையாடினாங்க 3-0 சொல்லிட்டு நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் ஒரு படு தோல்வி குறித்து அஃப்ரிடி என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அணி பற்றி கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. ஒரு காலத்தில் பாகிஸ்தான் அணி ரொம்ப வலுவாக இருந்துச்சு. எந்த நாட்டுக்கு வேணால் எந்த டீமை வேணால் அடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற வீரர்களுக்கு அது கிடையாது. வெறும் பாபர் அசம், முகமது ரிஸ்வான் நம்பி மட்டும் டீம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்க ஒரு பக்கம் டீமில் இருந்தாலும். ஏன்னு தெரியல, எனக்கு பாகிஸ்தான் அணி நினச்சா இப்போ கோவம் தான் வருது. டீம் செலெக்ஷன் கொஞ்சம் கூட சரியில்லை. பாகிஸ்தானை காப்பாற்றுறது யாருன்னு தெரியலங்க. இதே மேலே போனால் பாகிஸ்தானோட கிரிக்கெட் வாய்க்க அழிவுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பத்திரிகை சந்திப்பில் கோவத்துடன் பேசியிருக்காருங்க. ஆமாங்க, ஏன்னா நியூசிலாண்டு ஒரு சின்ன பசங்களை வச்சு அடிச்சிட்டாங்க அப்படி சொல்லுது பாகிஸ்தான் ஃபுல் டீம் இருக்காங்க. ஆனால் நியூசிலாண்டை ஜெயிக்கும் போது அவங்க நாட்டில் போயிட்டு இத்தனைக்கும் ஒரு 140-150 கிலோமீட்டர் வேக போகிற ஃபாஸ்ட் பவுலரை வச்சுட்டு இருக்காங்க பாகிஸ்தானில். பட் இருந்தாலும் முடியல. இந்த பாபர் அசம்லாம் எதுக்கு தான் டீமில் இருக்காருன்னு தெரியல. ஏன்னா அவர் தான் நட்சத்திர வீரர். எத்தனை காலம் தான், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷமாக ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இன்னும் கூட சரியாக பண்ண மாட்டுறாரு. ஒன்றும் புரியல. பாகிஸ்தான் நம்ம பங்காளி ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, ஆனால் இப்போ ரொம்ப மொக்கையாயிட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தான் பிளேயர் மேக்ஸிமம் ஐபிஎல்ல யாரும் வந்து விளையாட மாட்டாங்க. அது வந்து பேன் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் பிளேயரை. அதே போல் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் யாரெல்லாம் இப்போ ஐபிஎல்ல செலக்ட் ஆகாத டீம், நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறீங்க, பேண்டட் ஆஃப் ஐபிஎல், அன்சோல்ட் ஆஃப் ஐபிஎல் வாசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க நிறைய பேர் என் கமெண்டில். அதனால் அந்தளவுக்கு ஒரு மொக்கையான டீமுக்கிட்டே நம்ம பாகிஸ்தான் தோற்றுருக்காங்க. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பார்க்கலாம், இதேமாரி போச்சுன்னா இன்னும் என்ன அடுத்து நேபாள், ஜிம்பாப்வே அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போய்டுவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஆப்கானிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி சூப்பராக ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. பங்களாதேஷ் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுறாங்க. ஆனால் பாகிஸ்தான் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அவங்களோட கிரிக்கெட் வாய்க்க நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பங்காளியான பாகிஸ்தான் T20 சீரீஸும் தோத்துட்டாங்க 4-1 சொல்லிட்டு நியூசிலாந்து ஜெயிச்சாங்க. ஓடிஐ சீரீஸை ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. அது குறித்து நீங்கள் என்ன தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.